ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கோயம்புத்தூரில் எடுக்கப்பட்டது. அதுவும் இன்றைக்கி மத்தியானம் எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் என் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் எடுத்தது. ஆக்சுவலாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க ட்ரம்மில் குடத்துல எல்லாம். அந்த ஈரத்துக்கு இந்த பெரிய நாகப்பாம்பு வந்து அங்கே சுருண்டு படுத்துருக்கு. ஓகேங்களா? இதை பார்த்தவங்க ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வீட்டில் தண்ணியெல்லாம் வச்சுருக்கிற இடத்துல, வெளியே ஷூ ரேக்கு கிட்ட, ஓகேங்களா, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பாம்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துலேருந்து அந்த செருப்பு ஸ்டாண்டுக்கிட்டேயும் வந்து பதுங்கி இருந்திருக்கு. தெரியாமல் நம்ம அந்த செருப்பு எடுக்கவோ ஷூ எடுக்கவோ எடுத்தோம்னா இந்த பாம்பு அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் செருப்பு ஸ்டாண்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி ஷூ ஏதோ போட போகும்போது நல்லா தட்டிட்டு போடுங்க. இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, மேக்ஸிமம் ஷூ ஸ்டாண்டெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஷூவை வந்து ஒரு கவரில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது உள்ளே போகாமல் இருக்கும். பாம்போ, புறா, தேள் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளார போகிற வாய்ப்பு வந்து கம்மி. ஆக்சுவலாக க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரியே ரேக் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். இப்போ நல்லா வெயில் அடிக்குது இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி பாம்புகள்லாம் வந்து ஈரப்பதம் இருக்கிற இடத்த நோக்கி வர ஆரம்பிக்குதுங்க. தண்ணி பிடிக்கிற இடம், செடி பக்கத்தில், இந்த மாதிரியெல்லாம் இந்த பாம்பு வந்து பதுங்கி அப்படியே படுத்துட்ருக்கு. அதனால் கொஞ்சம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போவுமே வீட்டை சுற்றி நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்பப்போ வந்து பெனாயிலெல்லாம் தெளித்து விடுங்க. பெனாயில் ஊற்றி சுற்றியும் கழுவி விட்ருங்க. கொஞ்சம் பெனாயிலெல்லாம் ஊற்றி விடுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். சாம்பிராணியெல்லாம் போடலாம். இப்படியெல்லாம் பண்ணோம்னா மேக்ஸிமம் பூச்சிகள் இதெல்லாம் வராதுங்க. பார்த்தாலே பயமாக இருக்குங்க. நல்லா பாம்பு வந்து படம் எடுக்குது, நல்லா சீருது. அதனால் எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜஸ்ட்டு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை போடுறேன். இந்த பாம்பினுடைய பேர் வந்து இந்தியன் கோப்ரா. தமிழில் நாகப்பாம்புன்னு சொல்லுவோம். இதனுடைய ஜுவாலஜிக்கல் நேம் வந்து நாஜா நாஜா. அப்புறம் இந்த ஸ்பீஷியஸை பற்றின சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.